வணக்கம் நண்பர்களே. நாம் வெளியிடும் அரசியல் பதிவுகளில், வீடியோ பதிவுகளில், காணொளி எந்த அரசியல் கட்சி மீதும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் வெளியிடுகிறோம். ஆனால் விமர்சனம் செய்கிறோம். ஏன்? இந்த கட்சிகள் எல்லாம் நம்மளுடைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் பணத்தினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கையாண்டு மக்கள் நல திட்டங்களை செய்வதற்காக கஜானாவை பாதுகாக்க வருகிறார்கள் என்றால் அவர்கள் எத்தனை யோக்கியமாக இருக்க வேண்டும், எத்தனை திட்டமிடல் அறிவுடன் இருக்க வேண்டும் என்பதால் நாம் அடிக்கடி விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறோம். வேறு எந்த நோக்கமும் அல்ல. அந்த வகையில் இப்போது திமுகவை உடைக்கும் வேலையை ஏதோ ஒரு தேசிய கட்சி செய்கிறது. திமுக எப்படி உடையும்? 50-60 ஆண்டு காலத்திற்கு மேலான வரலாறு கொண்ட 70 ஆண்டு கால வரலாறு கூட வச்சுக்கோங்க. அவ்வளவு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு கட்சியை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், பேச்சிற்காகவும் கவர்ச்சியான அரசியல் உரையாடலுக்காகவும் வேண்டுமானால் இப்படி பேசிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் 60-70 ஆண்டுகால ஒரு கட்சியில் இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த நபர்கள் இருக்கிறார்களா? அதே மனநிலையில் உள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களா? இதுதான் இப்போது கேள்வியாக இருக்கும். ஏனென்றால் உடைந்து போவது என்றால் நாங்கள் யார் தெரியுமா, திராவிடத்தை நீங்கள் ஒழித்து விட முடியுமா, இப்படியெல்லாம் பேசுகிறவங்க மேடை பேச்சில் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் முட்டாள்தனமாக வாக்களித்து இவர்களை கொண்டு வைத்து கொள்ளையடிக்க அனுமதிப்பது என்ற போன்ற சூழல் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதால் அந்த அக்கறையில் தான் திமுக இப்போது உடைக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்று சொல்கிறோம். கனிமொழியை உதாசீனப்படுத்துகிறார்கள். வெளிப்படையாக தெரிந்த விஷயம் இது. கனிமொழி சொன்னாரா, ஆதாரம் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. வெளிப்படையாக தெரிந்த விஷயம். சகோதரர் அழகிரி அவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள். இன்னும் அவர் கட்சியில் இணைக்கவில்லை. இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்களாக கருதப்படுகிற துரைமுருகன், TR பாலு, இன்னும் சிலர், இவர்களெல்லாம் இன்னும் அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த குடும்பத்திற்காக நாம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். இவர்களுடைய வாரிசுகள், நான் சொல்ல 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வாரிசுகள் கூட அமைச்சர்களாக வரலாம். ஆனால் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்த பதவிக்கு வர இயலாது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த இடத்தில் மாற்றுக் கட்சியினர் இந்த அதிருப்தியாளர்களை உடைத்து திமுகவை பலவீனப்படுத்த முடியுமா என்று திட்டம் தீட்டுகிறார்கள். ஒருவேளை இந்த செய்தி முன்னாடி தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லலாம் இல்லையா? அதனால தான் அந்த திமுகவினுடைய தற்போதைய தலைவர் ஸ்டாலினுக்கு இந்த செய்தி போய் சேரட்டும். இதை அந்த கட்சியினர், அந்த கட்சி நிர்வாகிகள் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். என்னுடைய சேனல் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லலை. எனக்கு இருக்கிற அக்கறை ரெண்டும் தான். சேனல் ப்ரமோட் ஆகணுன்ற ஒரு வகையான அக்கறை, ஆனால் அதுக்கு வேறு வழிகள் இருக்கிறது. ஆனால் திமுக போன்ற அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சற்று இதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.